அதே மாதிரி சார் நீங்கள் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த விசு சார்கிட்ட ராமநாதன்கிட்டலாம் ஒர்க் பண்ணீங்க. எப்படி அவங்கக்கிட்ட சார் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸு இன்ஸ்டியூட்டு உங்கள் தாட்டே வேறு மாதிரி இருந்துச்சு. முதல் படம் ஊமை விழிகள் வேறு மாதிரி டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. அது அப்படியே ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்துகிற படம். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படி இவங்ககிட்ட போய் சேர்ற ஒரு ஐடியா வந்து எனக்கு என்னென்னா, இப்போது ஊமை விழிகள் பண்ணும்போது ஐ திங்க் நான் ஒன் ஆஃப் தி லக்கியஸ்ட் ஆர்டிஸ்ட். ஊமை விழிகள் பண்ணும்போது அந்த சாங்கை நாங்கள் கஷ்டப்பட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தோம். டெய்லி ஆபாவனன் சின்னசாமி வீட்டிலேருந்து காசு எடுத்துகிட்டு வருவார், இல்லை நாங்கள் எங்கேயாவது சோர்ஸ் பண்ணிவிட்டு ஷூட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அப்போ சாங் மட்டும் முதல்ல ஷூட் பண்ணிவிட்டு காட்டிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த சாங்கை பார்த்து தான் விசு சார் கூப்பிட்டுட்டு இந்த பையன்தான் நமக்கு ஹீரோ அப்படின்னாரு. எனக்கு அவரை இண்டிவிஜுவலாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஹீ வாஸ் அ வெரி ஜென்யூன் பர்சன். ரொம்ப தங்கமான ஒரு மனுஷனை அப்படி நீங்கள் பார்க்கவே முடியாது. இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் அப்படி நம்ம தேடி பிடிச்சா கூட கிடைக்காது. ஏன்னா அவ்வளோ ஜென்யூனாக இருப்பார். ஸோ அவர் ராமநாராயண் சார் ஒன் ஆஃப் தி ஐ மீன் சினிமாவுக்கு ஒரு பட்ஜெட் இருக்குது, ஒரு லிமிட் இருக்குது. இது அவர்கிட்ட தான் தெரியும். ஆர்டிஸ்ட் டேட் இல்லைன்னா என்ன செய்வார்? அவரை பாம்பாக்கிடுவார். ஸோ அவர் ஹீ டசன்ட் பாதர். என்ன ஆர்டிஸ்ட் டேட் இருக்கோ, என்ன பட்ஜெட் இருக்கோ, அதில் படம் பண்ணி வெற்றி பெற்றார். அது பெரிய முக்கியமான விஷயம். ஆமாம்.